ஜிம்ல இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி பாட்டு கேட்டுட்டே ஒர்க் அவுட் பண்றாளா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இருக்கும். நம்ம ஜிம்ல இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்றது ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுவே ஜிம் ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு வழிவகுக்குது அப்படின்னு சொன்னா நம்ம நம்புவோமா? இதுல எப்படி ப்ரோ ஜிம் ஆக்சிடென்ட்லாம் நடக்கும்? ஃபர்ஸ்ட் ஜிம் ஆக்சிடென்ட்னா என்ன மீன் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறீங்கன்னு எனக்கு புரியுது. பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஹை சவுண்ட் வச்சுட்டு தான் நம்ம பாட்டு கேட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அந்த சவுண்ட்ல ஜிம்மோட சரௌண்டிங்கை மறந்துடுவோம். என்னன்னா, ஒரு தம்பிள் ஸ்லிப் ஆச்சுன்னா, நம்ம பக்கத்துலேயே ஒருத்தங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. தம்பிள் ஸ்லிப் ஆச்சுன்னா, ஈவன் ஏதாவது மிஷின் ஜாம் ஆயிடுச்சு, ப்ரோ ஸ்டாப் பண்ணுங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னா கூட உங்க காதுல அது விழுகாது. நம்ம அதையும் மீறி பாட்டு கேட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஜிம் ஆக்சிடென்ட் அதிகமாக நடக்கும். இதனால நம்மளுக்கு இன்ஜுரிஸ் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு நாள் நம்ம பாட்டு கேட்டு மோட்டிவேட் ஆகிறதுனால 10 நாள் ஒர்க் அவுட் டிஸ்டர்ப் ஆகும். இது நம்மளுக்கு தேவையான முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு மோட்டிவேஷனாக பாட்டு கேட்கணும்னா ஜிம் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.